ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் 2 குட்டீஸை வச்சுட்டு என்னோடய டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறேன், அதுக்கான டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஹவுஸ் ஒய்ஃப்ன்றதுனால எனக்கு ஏற்ற மாதிரி நான் டைம் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைம் ஷெட்யூல் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்டேட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே பார்க்கலாம். நான் கரண்ட்டாக இந்த டைம் ஷெட்யூல் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆரியாவுக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு, ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் டைம் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். வடிவேலு சார் கூட ஒரு காமெடியில் சொல்லுவாங்க, எந்த வேலை பண்ணுறதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணுன்னு. அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அந்தந்த வேலையை அந்தந்த டைமில் நீங்கள் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைம் நீங்கள் ஒதுக்கலாம். குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் டே ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எந்தெந்த வேலையை எந்தெந்த டைமில் முடிக்கணும் அப்படின்ற ஒரு டைம் ஷெட்யூலே நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் இதை ரொட்டீனாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1 வீக் ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு அதிலே நீங்கள் பழகிடுவீங்க. இப்போ 6 o'clock ஆகுது. நான் எந்திரிச்ச உடனே நான் படுத்திருந்த பாய், தலகாணி, பெட்ஷீட் எல்லாத்தையுமே மடித்து அந்தந்த பிளேஸில் வச்சுடுவேன். ஏன்னா அப்போ பண்ண வேண்டிய வேலையை நம்ம உடனே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்காது. குட்டீஸ் 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே தான் வருவேன். கிச்சனுக்குள்ளே மோட்டரை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு விண்டோ, டோர் எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா மார்னிங் ஃப்ரெஷ் ஏர் நமக்கு ரொம்பவே நல்லது. நான் நைட்டு படுக்கிறப்பவே கிச்சனை இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போவேன். நமக்கு அப்போ தான் காலையில் வந்த உடனே நமக்கு வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் டே என்ன சமைக்கணும் அப்படின்றத நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். இப்படி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்திரிச்ச உடனே நீங்கள் குயிக்காக சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இன்றைக்கி என்ன சமைக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சே பாதி டைம் உங்களுக்கு அதிலே போயிடும். நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விண்டோ, டோர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து கோலம் போட போகிறேன். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வயல் இருக்குது. எவ்வளோ பசுமையாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பாருங்கள். சுத்தமான காற்று, இயற்கை, சந்தோஷமான வாழ்க்கை, இதை விட வேறு என்னங்க நமக்கு வேணும்? எனக்கு அந்த வரி தான் ஞாபகம் வரும் இதெல்லாம் பார்த்தா. இதெல்லாம் காலையில் பார்க்குறப்பவே அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குயில், அணில் சவுண்டோடு தான் என்னோடய டேவே ஆரம்பிக்கும். நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் பேசுகிறப்பவே தெரியும், அணில் அவ்வளோ சவுண்டு போட்டுட்ருக்கு. இப்படி தான் என்னுடைய டே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்க கத்தாழை, மணி பிளான்ட் செடிக்கெலாம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அடுத்தது என்ன, டீ தான் போட போகிறேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா டீ தான், பசங்களுக்கு பால் காய்ச்சிட்ருக்கேன். டீ குடித்தாதாங்க அன்றைக்கி வேலையே ஓடும். டீ குடிச்சிட்டு வாஷிங் மிஷினில் துணியை போட்டுடலாம். அது பாட்டு மிஷின் ஓடிட்டுருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். சிங்கில் டீ குடித்த பாத்திரம் இருக்குது, அதை வாஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் சிங்கில் பாத்திரத்தை சேர விடாமல் அப்பப்போவே நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்திரம் தைக்கிறது ஒரு பெரிய வேலையாகவே தெரியாது. மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். 8 மணிக்குள்ளே ரெடி பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆரியா குளிச்சுட்டு ரெடியாகி வந்துடுவான். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 7:30க்கே அவனை எழுப்பி குளிக்க வச்சு ரெடி பண்ணிவிடுவார். அவர் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாரு. அவருடைய சப்போர்ட் இல்லைனா எனக்கு இந்தளவுக்கு டைம் மேனேஜ் பண்ண முடியாது 2 குட்டீஸை வச்சுக்கிட்டு. நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவு பேன்கேக் தான் பண்ண போகிறேன். இது அங்கன்வாடியில் கொடுத்த சத்து மாவு தான். இதை வச்சு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதிலே நம்ம கொழுக்கட்டை பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு நீங்கள் கொடுங்க. எங்களுக்கும் பார்த்திங்கன்னா நான் சத்து மாவு பேன்கேக் தான் பண்ணுறேன். இது சத்து மாவு அடை தோசைன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் இது கூட வாழைப்பழம் வச்சு சாப்பிட்றேன். குழந்தைங்களுக்கு இது மேலே நீங்கள் லைட்டாக தேன் ஊற்றி கொடுக்கலாம். ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்றோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, நம்மளுடைய சாப்பாட்டில் ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம சேர்க்குறோமோ அப்படின்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளை நம்பியிருக்க நம்மளுடைய குழந்தைங்களையும் ஹஸ்பண்டையும் நம்ம நல்லா பார்க்க முடியும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம்.
ஆரியா பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்டுட்ருக்கான். டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் அவன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சாப்பாடு மட்டும் நான் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்கள வந்து நீங்களே வந்து தனியாக சாப்பிட்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 3 வயசுக்கு மேலவே நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுங்க. கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா 8:40க்குள்ளே நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. ஏன்னா 6:09 மணி தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளே நம்ம வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தோம், அது முடிஞ்சிடுச்சு. இப்போ அதை எடுத்துகிட்டு போய் நான் காய வச்சுட்டு வந்துடுறேன். சப்போஸ் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அதை வந்து துணியை காய போடுவேன். துணியெல்லாம் காய போட்டாச்சு. நீங்கள் வெயில் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் காய போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கும் டயர்ட் ஆகாது, ஈஸியாகவும் உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிடும். இப்போ இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது, கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நாங்கள் வந்து நானும் ஆரியாவும் கிளாஸ் அட்டென்ட் பண்ண போகிறோம். முடிச்சுட்டு நான் மீதியை கண்டினியூ பண்ணுறேன். ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா அவனுக்கு ரைட்டிங் ஒர்க் இருந்தாலும் ஆக்டிவிட்டி ஒர்க் இருந்தாலும் நான் அதை வந்து இந்த டைம்லேயே முடிச்சிடுவேன். ஏன்னா ஈவினிங் வந்து எல்லாத்தையும் ஒன்றா பண்ணுறதுக்கு டைமும் இருக்காது. அவனை வந்து ரொம்ப நேரம் உட்கார வைக்கவும் முடியாது. ஸோ மார்னிங் இந்த ஒர்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து நான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு மட்டும் கரெக்டாக இருக்கும். ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஸ்லேட்டில் வந்து தம்பிக்கு ஏபிசிடி நான் சொல்லித்தரேன்னு சொல்லி அவர் எழுதி சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இப்போ வந்து ஒரு கப் பால் ஆற்றி கொடுத்துட்றேன். ஏன்னா மார்னிங் அவங்களுக்கு வந்து 2 பேருக்குமே பால் கொடுக்க மாட்டேன். எந்திரிச்சோடனே குளிக்க வச்சு ஃப்ரெஷ்அப் ஆகினதுக்கப்புறமா டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டு ஊட்டி விட்ருவேன். ஏன்னா பால் கொடுத்தோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் அந்த டைமுக்கு அவங்க வந்து சீக்கிரமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் 9 o'clock நான் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்து முடிச்சிருவேன். இப்போ பார்த்திங்கன்னா மணி 11 மணிக்கு மேலே ஆகுது. இந்த டைமில் ஒரு கப் பால் ஆற்றி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க குடிச்சிட்டு அவங்க பாட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போது நான் வந்து லஞ்சு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இடையில ஒரு வந்து ஹெல்த்தியான ஸ்நாக் எடுத்துப்பேன். மார்னிங் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துப்பேன். சீசனலில் எந்த ஃப்ரூட்ஸ் கிடைச்சாலும் நான் சாப்பிடுவேன். இப்போ வந்து இன்றைக்கி நேந்திரம் பழம் தான் எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ நேந்திரம் பழம் ஒரு பழம் சாப்பிட்டாலே போதும், வயிறு அவ்வளோ ஃபுல்ஃபில் ஆகிடும் நமக்கு. இப்போது ஒரு ஸ்நாக் எடுத்துக்கிறேன் நான். பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஸ்லைஸாக அந்த பழத்தை கட் பண்ணி சீனி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஸ்பூன் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்கள வந்து வெளியில் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்கு போயிடுவேன். நான் வெளியில் கேட் லாக் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து காம்பவுண்ட் விட்டு வெளியில் போக முடியாது. வீட்டுக்குள்ளே 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. நான் அதுக்குள்ளே மதிய லஞ்சு ரெடி பண்ணி முடிக்கணும். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் தான் பண்ண போகிறேன். இது வந்து பிஸ்மில்லா ரைஸ்னு கூட சொல்லுவாங்க. இது ரொம்பவே சிம்பிளானது, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். இதில் எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் நம்ம வந்து சேர்த்துருப்போம். இப்போ நார்மலாக சாம்பார் தனியாக சாதம் தனியாக வைக்கிற மாதிரி தான் இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா சாம்பார் சாதமாக நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் சமைக்கும் போதே சைடில் வந்து அப்பப்போ இருக்கிற பாத்திரத்தை நீங்கள் வந்து கழுவிடுங்க. உங்களுக்கு வந்து பாத்திரம் வந்து சிங்கில் அதிகமாக சேராது. அதுக்கு நீங்கள் வந்து தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். அவ்வளோதான், நம்மளுடைய சிம்பிளான லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இது கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். குட்டீஸுங்களுக்கு வந்து கலர் அப்பளம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு தனியாக அதை வறுத்துருக்கேன். வாங்க நம்ம சாப்பிட போகலாம். இந்த ரெசிப்பியை நான் வந்து கவர் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். 2 மணிக்குள்ளே லஞ்ச் வந்து நாங்கள் முடிச்சிடுவோம். குட்டீஸுங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். அப்படி இல்லை நாங்கள் சாப்பிட்டுட்டு குட்டீஸ்க்கு ஊட்டிடுவோம். எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டைம் அலாட் பண்ணிப்போம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2 o'clock ஆகுது. லஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து குழந்தைங்கள தூங்க வைக்கணும். அவங்களுக்கான ஸ்லீப்பிங் டைம் அது. குழந்தைங்க மதியம் தூங்கலை அப்படின்னா ஈவினிங் டைமில் ஒரு 6 o'clock மேலே ரொம்பவே நைன்னு பண்ணுவாங்க. அதனால் நான் எப்பயுமே மதியம் இப்போ தூங்க வச்சிடுறது. அவங்க தூங்கினா தான் நம்மளுடைய வேலையும் கொஞ்சம் நம்ம வந்து பார்க்க முடியும். நீங்கள் ஒரு வாரத்துக்கு நீங்கள் உங்கள் குழந்தைங்கள இப்படி தூங்க வச்சு பாருங்கள். அடுத்த வாரத்துலேருந்து அவங்களே அந்த டைமுக்கு தூக்கம் வந்துடும், தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரு கதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவங்களும் தூங்கிட்டாங்க, நானும் தூங்கிட்டேன். நான் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களோட கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிடுவேன். ஒரு அரை மணி நேரமாவது அவங்களோட படுத்திருப்பேன். நேரம் படுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி படுத்தால் தான் நம்மளுடைய வந்து உடம்பு வந்து டயர்டாகாமல் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் என்னோடய டைம்னு சொல்லலாம். அதாவது மொபைல் பார்க்குறது, வாட்ஸ்அப் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுறது, வீடியோஸ் பார்க்குறது, செல்ஃப் கேர், ஹேர் கேர், ஏதாவது நம்மளை பற்றி நம்ம கேர் பண்ணுறதுக்கான அந்த டைம் ஒதுக்கிப்பேன். 4 மணி வரைக்கும் கொஞ்சம் டல்லாக போகும். 4 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா வேலை வந்து ரொம்ப பிஸியாக போகும். 4 மணிக்கு மேலே நான் வந்து வீடு பெருக்க ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் வீடு பெருக்கிறப்பவே அப்பப்போ உங்கள் கைக்கு எட்டுற அளவுக்கு இருக்கிற ஒட்டடையெல்லாம் நீங்கள் அடித்து நீங்கள் க்ளீனாக பெருக்கிட்டீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒட்டடை அடித்தாலே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லஞ்சு சாப்பிட்டுட்டு சிங்கில் பாத்திரம் இருக்கும் இல்லைங்களா, அது கொஞ்சம் இருக்கும். அதையும் நான் வாஷ் பண்ணி முடிச்சிருவேன். அடுத்ததான் நம்ம காலையில் துணி காய போட்டிருக்கோம், துணி காஞ்சிருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து எடுத்த கையோடவே அப்படியே நான் மடித்து வச்சுருவேன். அதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம ஒதுக்கினா போதும், நம்ம மடித்து வச்சிடலாம். இல்லை அப்புறம் மடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாவே அது 2 நாள் கூட சில டைம் மடிக்காமல் அப்படியே இருக்கும். அதனாலவோ என்னவோ தெரியல, நான் துணியை எடுத்துகிட்டு வந்தோடனே அதை நான் கையோடு மடித்து வச்சுருவேன். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கினா போதும். இல்லைனா அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய வேலையாக தெரியும்.
இப்போ நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே நான் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடுவேன். ஏன்னா குளிச்சுட்டு வந்து பண்ணுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ அதுக்கு முன்னாடியே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துடுவேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5 ஆகுது. டீ தான் போட போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 4:30க்கெலாம் குட்டீஸ் எந்திரிச்சிருவாங்க. அப்படி எந்திரிக்கல அப்படின்னா நான் குளிச்சுட்டு வந்தது அவங்கள எழுப்பி விட்ருவேன். அதுக்கு மேலே நீங்கள் அவங்கள தூங்க விட்டீங்க அப்படின்னா நைட் கண்டிப்பாக அவங்க தூங்குறதுக்கு லேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் ஒரு 5 மணிக்கு முன்னாடியே அவங்கள வந்து எழுப்பி விட்டுருவேன். இப்போ டீ போட்டாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:30 ஆகுது. டீ குடித்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து குழந்தைங்களோட விளையாடுற நேரம் இது. குழந்தைங்கள வந்து கொஞ்சம் நேரமாவது நம்ம விளையாட விடணும். அப்படி விளையாடினா தான் அவங்களுடைய ஃபிசிக்கலாக அவங்க வந்து நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இப்போ குட்டீஸ் 2 பேரும் என்ஜாய் பண்ணி கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க விளையாடிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம செடிக்கெலாம் தண்ணி காமிச்சிட்டு வந்துடலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கார்டன் அப்டேட் வந்து நான் கொடுத்துருப்பேன். வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ரோஸ் செடி எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. அழகாக முட்டு வச்சுருக்கு பாருங்கள். நிறையா இப்போ பூ பூக்குது. ஸோ ஓவராலாக உங்களுக்கு காமிச்சிடுறேன் இப்போது எப்படி இருக்குது எங்களுடைய கார்டன் அப்படின்ட்டு. இப்போது டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது. பூஜா டைம். குழந்தைங்க வந்து விளையாடி முடிச்சு தான் அவங்க கை காலெலாம் கழுவி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஈவினிங் சாமி கும்பிட வைங்க. இப்போ 8 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டடி டைம். ஆர்யா வந்து டேரெக்டாக ஸ்கூல் போனது கிடையாது. ஆன்லைன் கிளாஸில் தான் அவனுக்கு போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து அன்னன்னைக்கு நடத்துகிற போர்ஷன் அன்னன்னைக்கு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா தான் அவங்க ஈஸியாக பிக்கப் பண்ணுவாங்க. அந்த டைமில் ஆத்விக்குட்டியை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவனுடைய புக்கு, நோட்டு, பென்சில் ஏதாவது எடுக்க போவான். அதனாலவே அவனுக்குன்னு ஒரு பேகு, இவனுக்கு எப்படி நான் புக்கு கொடுத்துருக்கணும் அதேமாரி புக்கு, வாட்டர் பாட்டிலு, ஜாமெண்ட்ரி பாக்ஸு, பென்சில், எரேசர் எல்லாருமே கொடுத்துருப்பேன். அப்படி இருந்தும் அவள் கொஞ்சம் நேரம் அதை வச்சு விளையாடுவான். அதுக்கப்புறம் இவனோட புக்கு தான் எடுக்க வருவான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். இருந்தாலும் அவனையும் மேனேஜ் பண்ணிவிட்டு இவனையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா. கொஞ்சம் நேரம் அவன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அடுத்தது ஆத்விக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்குறேன்னுவேன். சம்டைம்ஸ் உட்காருவான். அப்படி இல்லைனா அவன் வந்து வெளியில் விளையாடிட்டு இருப்பான். அவனை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவேன். இப்படி தான் வந்து கொஞ்சம் நேரம் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே படித்து முடித்தாச்சு. அதனால் உள்ளே வந்து நான் பிளாக்ஸ் வச்சு விளையாடுறேம்மா அப்படின்னாங்க. சரி விளையாடிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நான் டின்னர் ரெடி பண்ண போயிட்டேன். இப்போ இருக்க குழந்தைங்க பார்த்திங்கன்னா மொபைல் பார்க்குறது ரொம்ப அதிகமாகவே ஆகிடுச்சு. ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே மொபைலில் தான் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து குழந்தைங்கள வந்து விளையாட விடுங்க. அவங்கள எப்போவுமே என்கேஜாக வச்சுக்கோங்க. அவங்களோட நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து மொபைல் பார்க்குறத அவாய்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப அடம் பிடிக்கிறப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கொடுக்கலாம். அது நீங்கள் உடனே அவங்கக்கிட்டேருந்து மொபைல் பிடுங்காமல், போதும் கண்ணா நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது போதும், 10 மினிட்ஸ் பார்த்தாச்சு இல்லை, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் கண் ரெட் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட்டாக அன்பாக நீங்கள் கேட்டு நீங்கள் மொபைல் வாங்குங்க. நீங்கள் உங்கள் வேலை முடிஞ்ச உடனே நீங்கள் போதும் மொபைல் பார்த்ததுன்னு சொல்லி நீங்கள் பிடுங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுடைய ரியாக்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தான் பொறுமையாக அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கணும். முடிஞ்ச வரைக்கும் மொபைல் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விளையாட விடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் டிவி கூட போட்டு விடலாம். நீங்கள் டிவி வந்து நிறைய சேனல்ஸ் இருக்குது குழந்தைங்க பார்க்குறதுக்கு மாதிரி. நீங்கள் அந்த சேனல்லாம் போட்டு விட்டு போகோ சேனல் பார்க்கலாம். என்னோடய பையன் பார்த்திங்கன்னா டோரிமான், டோரா இதெல்லாம் கொஞ்சம் விரும்பி பார்ப்பான். அதெல்லாம் நான் போட்டு விட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்க்க விடுவேன். இப்போ பசங்களுக்கு மொபைல் பார்க்குறத அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இதை வந்து இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஆலு பரோட்டா தான் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து சாட்டர்டே எடுத்த விலாக் தான். சாட்டர்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியான டின்னர் தான் இருக்கும். ஏன்னா அடுத்த நாள் சண்டே இல்லையா, கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிக்கலாம். மற்ற டேஸ்லாம் வீக் டேஸில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் நைட் டிஃபன் தோசை இல்லைனா சப்பாத்தி, இது ரெண்டும் தான் மாற்றி மாற்றி இருக்கும். இன்றைக்கி வந்து அவன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான் ஆலு பரோட்டா. எனக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே பண்ணலான்னு சொல்லி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். டின்னர்லாம் முடித்தாச்சு. டின்னர் முடிக்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி 9:30க்கு மேலே ஆகிடுச்சு. ஏன்னா இது கொஞ்சம் ரெசிபி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது கிச்சனில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரத்தை கழுவிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து நான் இட்லிக்கு மாவு அரைக்கணும். ஏன்னா மாவு தீர்ந்து போச்சு. அதனால் அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சுக்கிறேன். தோல் உளுந்துன்றதுனால நான் வந்து நைட்டே ஊற வச்சிடுறேன். அப்படி இல்லை ஒயிட் உளுந்துனா நீங்கள் மார்னிங் எந்திரிச்ச உடனே கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம்.
இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து அம்மா கொண்டு வந்தது தான். எங்கள் வயல்லே விளையுதுன்றதுனால உளுந்து மேக்ஸிமம் அவங்க வரப்போ கொண்டு வந்துடுவாங்க. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். டைரியை பார்த்ததும் என்னடா டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. டைரி எழுதுகிற பழக்கம்லாம் முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இப்போது வந்து அதுக்கான டைமும் இல்லை. ஸோ நான் டைரி எழுதலை. அன்னன்னைக்கு என்னென்ன செலவு நடக்குதோ அன்றைக்கே நான் எழுதி விடுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 17 தேதி சனிக்கிழமை. அன்றைக்கி என்ன நாங்கள் செலவு பண்ணோம் அப்படின்றத நான் எழுதிட்டுருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெட்டு பில்லு வந்து பே பண்ணோம். ஸோ அதையும் ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆலு பரோட்டா பண்ணுறதுக்கு சப்பாத்தி மாவு இல்லை. ஸோ அதை வாங்கினோம். அதையும் தான் நான் எழுதிட்டுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி என்ன செலவு பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மந்த் எண்டில் நம்ம எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், நம்ம இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து இதை கம்மி பண்ணணும் அப்படின்ற ஐடியாலாம் உங்களுக்கு வந்து வரும். வீக்லி 2 டேஸ் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 10 o'clock நான் வந்து வீடியோ எடிட்டிங்காக கொஞ்சம் நேரம் உட்காருவேன், ஒரு 12 o'clock வரைக்கும். அந்த டைமில் ஹஸ்பண்ட் தூங்க வச்சுருவார். ஸோ இப்படி தான் என்னோடய டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு போயிட்டுருக்கு. இப்படி மேனேஜ் பண்ணுறதுனால தான் நான் குழந்தைங்களையும் பார்த்துட்டு குழந்தைங்களோட டைமும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எனக்காகவும் நான் டைம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவும் வந்து என்னால் போட முடியுது. டெய்லியும் போட முடியலனாலும் வீக்லி 1 days இல்லைனா வீக்லி 1 times இல்லைன்னா 10 daysக்கு ஒன்ஸாவது என்னோடய வீடியோ வந்துடும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு இப்போ கொடுக்குற சப்போர்ட் மாதிரி எனக்கு எப்போவும் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.